பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பபெட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் 1 or 3 மார்க்ஸ் இதுலேயும் எதிர்க்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து பென்னு பேப்பர் இல்லாமல் தான் ஆக்சுவலாக நம்ம போட்டு பழகணும். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக நானும் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் மாடல் இருக்குது. அது எல்லா மாடல்லையும் நான் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டும் போது யூ கேன் ஹாவ் அ தரவு ஐடியா. இதை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல தரவான ஐடியா கிடைச்சிடும். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், நம்ம நேர வீடியோக்குள்ள போகலாம். சம்முக்குள்ள பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா AZBYCX அப்படின்னா 4வது இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது. முதல் லெட்டர் இருக்குது பாருங்கள், அது வந்து ABC அப்படின்னு இருக்குது. அப்போ அடுத்தாப்புல இங்கேயும் என்ன தான் வரணும்? டி தான் வரணும். அதே மாதிரி 2வது லெட்டர் பாருங்கள், ZYX, அதாவது ரிவர்ஸில் போகுது. அப்போ இங்கே என்ன வரணும்? W வரணும். இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? DW அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இது ஆன்சர். ஓகேங்களா? 2வது மாடல் பாருங்கள், DEFHIJMNO அப்படின்னு இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இதில் பாருங்கள், DEF அதுக்கு அடுத்தால என்ன வரணும் அப்படின்னா G வரணும். ஜிங்கிற லெட்டர் மிஸ்ஸிங், ஒரு லெட்டர் மிஸ்ஸிங். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தால பாருங்கள் HIJ, அதுக்கடுத்தால KL 2 லெட்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு லெட்டர் மிஸ்ஸிங், இங்கே 2 லெட்டர் மிஸ்ஸிங். அப்போ இங்கே 3 லெட்டர் மிஸ் ஆகணும். அப்போ ஓக்கு அடுத்தது என்ன? PQR அப்படின்னு முடிக்கும்போது நமக்கு என்ன வரணும்? STU. ஓகேங்களா? அதான் ஆன்சர். இங்கே ஒரு லெட்டர் மிஸ்ஸிங், இங்கே 2 லெட்டர் மிஸ்ஸிங். அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்கணும்? 3 லெட்டர் மிஸ்ஸிங் ஆகணும். அப்போது இங்கே 3 லெட்டர் அப்படின்னா ஓக்கு அடுத்தது என்னது? PQR. அப்போ அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னா STU. ஓகேங்களா? இப்போ STU தான் ஆன்சர். இங்கே DW, இங்கே STU. ஓகேங்களா? ரைட். 3வது பாருங்கள், BXJETL HPN KLPன்னு இருக்குது. அடுத்தால என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிக்கு அடுத்தால என்ன? CD மிஸ்ஸிங், 2 லெட்டர் மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்தால ஈன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால ஈக்கு அடுத்தால F Gயும் மிஸ்ஸிங், Hன்னு வந்திருக்கு. அடுத்தால IJ மிஸ்ஸிங், Kன்னு வந்திருக்கு. அப்போ அங்கே என்ன இருக்கணும்? கேக்கு அடுத்தால 2 லெட்டர் மிஸ்ஸிங் ஆகிருக்கணும். LM மிஸ் ஆகி N அப்படின்னு இருக்கணும். ரைட். 2வது பாருங்க, XT அப்படின்னு இருக்கு. ரைட்டா? அப்போ இங்கே என்ன இருக்குன்னா இது ரிவர்ஸில் வருது. ரிவர்ஸில் 3 லெட்டர் மிஸ்ஸிங். எக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா WVU, அதுக்கு அடுத்தால என்ன வரணும்? T வந்திருக்கு. அடுத்தால Tக்கு அடுத்தால வந்து என்னன்னா SRQ மிஸ் ஆகி P வந்திருக்கு. அதுக்கு அடுத்தால என்னது? ONM மிஸ் ஆகி L வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KJI மிஸ் ஆகி H வரணும். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு அடுத்தால 3வது லெட்டர் என்னன்னு பாருங்க, J அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தால L ஒரு லெட்டர் மிஸ் ஆகி, அதாவது JK மிஸ் ஆகி L வந்திருக்கு. அடுத்தால N அப்படின்னா L மிஸ் ஆகி, Lக்கு அடுத்தால M மிஸ் ஆகி N வந்திருக்கு. அதுக்கடுத்தால Nக்கு அடுத்தால O மிஸ் ஆகி P வந்திருக்கு. அப்போ Pக்கு அடுத்தால Q மிஸ் ஆகி இங்கே R வரணும். ஸோ NHR அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்தால பாருங்க, 4வது பாருங்க, AB 2 லெட்டர் இருக்குது. DEF 3 லெட்டர் இருக்குது. HIJK 4 லெட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தால என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பாருங்கள் STUVWX 6 லெட்டர் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 5 லெட்டர் வரணும். 2 3 4 5 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஆப்ஷனை பார்த்தோன்னா 5 லெட்டர் இருந்தால் வேறு எதுலேயும் எந்த ஆப்ஷன்லேயும் வந்து நமக்கு 5 லெட்டர் இல்லைன்னா அதையும் நம்ம டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம இதை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், ABக்கு அடுத்தால C மிஸ்ஸிங், அதுக்கடுத்தால DEF இருக்குது, G மிஸ்ஸிங், அடுத்தால HIJK இருக்குது, L மிஸ்ஸிங் ஆகிருக்கணும். நம்ம என்ன எழுதணும்? அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MNOPQ, அதாவது 4 லெட்டருக்கு அடுத்தால 5 லெட்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தால பாருங்கள் R மிஸ்ஸிங், அதுலேருந்து 6 லெட்டர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா MNOPQ, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5வது பாருங்கள், A 2 லெட்டருக்கு அடுத்தால B இருக்குது. அதுக்கு அடுத்தால 2 லெட்டருக்கு அடுத்தால C இருக்குது. அதுக்கு அடுத்தால அப்படின்னா 2 லெட்டருக்கு அடுத்தால D இருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? D அப்படிங்கிறது இருக்கணும். கரெக்டுங்களா? நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு இது கேட்டோன்னே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தால இங்கே பாருங்கள், Z அப்படின்ட்டு இருக்குது. இது ரிவர்ஸில் வருது பாருங்கள். Z 1 லெட்டர் விட்டு X, அதுக்கடுத்தால எக்ஸுக்கு 1 லெட்டர் விட்டு W, விக்கு 1 லெட்டர் எடுத்து T,
விக்கு அடுத்தது யூ மிஸ் ஆகி டி வந்திருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கு அடுத்தால எஸ் மிஸ் ஆகி ஆர் வந்திருக்கு. அப்போ ஆருக்கு அடுத்தால கியூ மிஸ் ஆகி இந்த இடத்துல என்ன வரணும், பி வரணும். அப்போ பி கமா டி. அப்போ அந்த சம்முக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த அஞ்சாவது இதுக்கு பி கமா டி அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ரைட். இப்போ ஆறாவது பாருங்க, ஜிஹெச் ஜேஎம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இதில் என்ன இருக்கு, ஜிஹெச் ஐ மிஸ்ஸிங், அடுத்தால என்ன இருக்கு ஜேக்கு அடுத்தால கே அண்ட் எல் மிஸ்ஸிங், 2 லெட்டர் மிஸ்ஸிங், இங்கே 1 லெட்டர் மிஸ்ஸிங். அப்போ இங்கே என்ன இருக்கணும், 3 லெட்டர் மிஸ் ஆகணும். எம்முக்கு அடுத்தால 3 லெட்டர் மிஸ் ஆகணும்னா என்னெல்லாம் மிஸ் ஆகணும், என் மிஸ் ஆகணும், ஓ மிஸ் ஆகணும், பி மிஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், கியூ. அப்போ அதுக்கு அடுத்தாப்புல ஆன்சர் என்ன, கியூ அப்படிங்கிறது ஆன்சர். அதுக்கு அடுத்தால 4 லெட்டர் மிஸ் ஆகிருக்கணும். இதெல்லாம் ஆர் எஸ் டி யூ, அடுத்தால வி. புரிஞ்சுதா? ஸோ லாஜிக் இதுதான், இந்த மாதிரி லாஜிக்கில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் ஏழாவது ஒரு கணக்கு பாருங்கள், எம்என் போட்டிருக்கேன், ஓஎல் இருக்குது, ஆர்ஐ இருக்குது. அப்போ விக்கு அடுத்தால என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எம்என் இங்கே இப்போ நம்ம ஏபிசிடி நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த சைடில் கூட எழுதி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மட்டும் இல்லை, கோடிங் அண்ட் டிகோடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ எம்என் 13, அதாவது இங்கே முதல்ல இருந்து பார்க்கும்போது இது 13வது லெட்டரு, அங்கேருந்து பார்க்கும்போது என் அங்கே ரிவர்ஸ்லேருந்து பார்க்கும்போது 13வது லெட்டர். அதே மாதிரி வந்து ஓ அங்கேருந்து பார்க்கும்போது 12வது லெட்டரு, எல் இங்கேருந்து பார்க்கும்போது 12வது லெட்டரு. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆர் பாருங்கள், அங்கேருந்து பார்க்கும்போது 8வது லெட்டரு, இங்கே இந்த மாதிரி ஐ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், 9வது லெட்ரு, அங்கேருந்து பார்க்கும்போதும் அதுவும் 9வது லெட்டர் தான். ஸோ ஆறு 9வது லெட்ரு, ஐயும் 9வது லெட்ரு. ரைட்டுங்களா? அப்போ வி அங்கேருந்து பார்க்கும்போது எத்தனாவது லெட்ரு, வி அங்கேருந்து பார்க்கும்போது 5வது லெட்ரு. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இது எத்தனாவது லெட்டராக இருக்கணும், 5வது லெட்டராக இருக்கணும். அப்போ 5வது லெட்டர் என்ன, இ. அப்போ ஆன்சர் பொருந்துச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, அப்போ லெட்டர் சீரீஸில் அல்பபெட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது, அந்த லாஜிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புரியுதா? இதே மாதிரி இன்னும் ஒரு சில சம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் புரியும். ஓகேங்களா, ரைட். சரி, இந்த சம்மை பாருங்கள், இந்த மாடலில் பாருங்களேன், பிக்யூஆர் டேஷ் டேஷ் ஆர்எஸ்பி ஆர்எஸ் டேஷ் டேஷ் எஸ்பிக்யூ டேஷ் அப்படின்னு இருக்கு. ஆனால் இதில் திரும்ப திரும்ப வர லெட்டர் என்னதுன்னா 4 லெட்டர் தான், பிக்யூஆர்எஸ் அப்படி தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், நம்ம ஆப்ஷனில் கூட பார்க்க வேண்டியதில்லை, நம்ம ஒரு லாஜிக்கை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். பாருங்கள், பிக்யூஆர்எஸ் போட்டுக்கலாமா, ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பியை விட்டுட்டு கியூஆர்எஸ்பி அப்படின்னு வந்திருக்காங்க, கியூஆர்எஸ்பி, ரைட். அடுத்தால பாருங்கள், ஆர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி வரணும், ஆர்எஸ், அப்போ என்ன வரணும், ஆர்எஸ் பிக்யூ. ரைட்டுங்களா, ஆர்எஸ் பிக்யூ கரெக்டாக வந்துருச்சா, ரைட். அடுத்தால பாருங்க, இங்கே என்ன இருக்கு, ஆர்எஸ்பிக்யூ கொடுத்தோன்னே எஸ்பிக்யூ, இங்கே என்ன மிஸ்ஸிங், ஆர் மிஸ்ஸிங். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் எழுதி பாருங்க, பிக்யூஆர்எஸ் கியூஆர்எஸ்பி, அடுத்தால ஆர்எஸ் பிக்யூ, அதுக்கடுத்தால எஸ்பிக்யூஆர். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன, எஸ்கியூபிக்யூஆர் அப்படின்னு எங்கே இருக்கோ அந்த ஆப்ஷன் கரெக்டு, எஸ்கியூபிக்யூஆர். ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள், அந்த பேட்டர்ன் மட்டும் என்ன. இப்போ இந்த மாடலில் பாருங்கள், இந்த மாடலில் மொத்தமே 3 லெட்டர் தான் இருக்குது இல்லைங்களா, அதாவது சி இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது. அப்போ அதுதான் ரிப்பீட் ஆகிட்டே வருது. ஆனால் லாஜிக்கை பாருங்கள், 2 சிக்கு அடுத்தாப்பில் ஒரு டேஷ் இருக்குது, அதுக்கு 2 சிக்கு அடுத்தால பி இருக்குது, அதுக்கடுத்தால 2 சி வந்ததுன்னா ஏ இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன தான் வரணும், ஏ அப்படிங்கிறதான் வரணும். ஸோ ஏ, அடுத்தால 2 சி இருக்குது, அடுத்தால பிக்கு அடுத்தால 2 சி இருக்கணும். ஸோ சி, அடுத்தால ஏ இருக்குது, கரெக்டு, 2 சி இருக்குது, பி இருக்குது, 2 சி இருக்குது, அடுத்தால இங்கே என்ன வரணும், ஏ, அடுத்தால 2 சி இருக்கணும், அப்போ சி, அடுத்தால பி, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன, ஏசி ஏசி. அப்போ ஆன்சர் என்ன, ஏசி ஏசி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் அந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அடுத்தால பாருங்கள், இதில் பாருங்கள், எம் டேஷ் என், எம் டேஷ் என், ஏ, அதுக்கப்புறம் டேஷ் ஏஎன் டேஷ் ஏ டேஷ் எம்ஏ டேஷ். இப்போ இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் தான் இருக்குது இல்லைங்களா. ஒன்று எம்ங்கிற லெட்டர் இருக்குது, இன்னொன்று வந்து ஏங்கிற லெட்டர் இருக்குது, இங்கே இன்னொன்று என்னங்கிற லெட்டர் இருக்குது. இப்போ இதே பிரித்து பார்த்துருங்களேன். இப்போ இதில் பிரித்து பாருங்கள், அப்படியே அழகாக மும்மூணாக பிரித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாகிடுது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங், ஏ மிஸ்ஸிங், இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங், ஏ மிஸ்ஸிங், இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங், எம் மிஸ்ஸிங், இந்த இடத்துல என்ன மிஸ்ஸிங், எம் அண்ட் என் மிஸ்ஸிங், இங்கே என்ன மிஸ்ஸிங், என் மிஸ்ஸிங். அப்போ நம்ம ஆப்ஷனில் என்ன இருக்கணும், ஏஏ எம்எம் என்என், அப்போ ஏஏ
எம்எம்என்என். இந்த ஆப்ஷன் கரெக்டு. புரியுதுங்களா? ரைட், சிம்பிள். அடுத்தல பாருங்க, டிரைவர்ஸ், ரிவர்ஸ், ஐவர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல டிரைவர்ஸ் 7 லெட்டர் இருக்கு, இதில் டியை மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்தால 6 லெட்டர் இருக்கு ரிவர்ஸ்னு. ரைட்டா? இங்கே பாருங்க, ஆரை மட்டும் கட் பண்ணிட்டு ஐவர்ஸ்ன்னு இருக்கு. அப்போ அடுத்தப்ப என்ன வரணும்? ஐயை மட்டும் கட் பண்ணிட்டு விஇஆர்எஸ். ரைட்டா? இது ஆப்ஷன்ல இருக்கு, கரெக்ட். புரியுதுங்களா? இவ்வளோதான். அந்த பேட்டர்ன் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இன்னும் 2 முக்கியமான மாடல் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா லெட்டர் சீரீஸில், அல்பபெட் சீரீஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏற்கனவே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதாவது என்னெல்லாம் இருக்குன்னா, லெட்டர் இருக்குது, சிம்பிள் இருக்குது, நம்பர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சீரீஸை கொடுத்துட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினில் ஹவு மெனி சச் லெட்டர்ஸ் ஆர் தேர் இன் தி எபோவ் சீரியஸ் விச் ஆர் இமிடியேட்லி ப்ரெசிடெட். இங்கே இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இமிடியேட்லி ப்ரெசிடெட், அதாவது வந்து ப்ரெசிடெட் அப்படின்னா முன்னாடி அப்படின்னு அர்த்தம். எத்தனை லெட்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? ப்ரெசிடெட் பை எ சிம்பிள். அப்போ ஒரு லெட்டருக்கு முன்னாடி சிம்பிளும் அண்ட் இமிடியேட்லி உடனடியாக ஃபாலோட்னா பின்னாடி. ரைட்டுங்களா? பை எ நம்பர். அப்போ எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க? லெட்டருக்கு முன்னாடி சிம்பிளும், லெட்டருக்கு பின்னாடி என்ன இருக்குது? இமிடியேட்லி ஃபாலோட் பை நம்பர். அப்படி எத்தனை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி சச் லெட்டர்ஸ், எத்தனை லெட்டருக்கு முன்னாடி சிம்பிளும் பின்னாடி நம்பரும் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ABCDEன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை எ சிம்பிள். நான் எழுதியிருக்கேன் லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள்னு, அண்ட் இமிடியேட்லி ஃபாலோட் பை எ நம்பர். அப்போ நம்பர் என்ன? அப்போ இதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்க பார்த்தீங்கன்னா, சிம்பிள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம சிம்பிள்லேருந்தே போயிடலாம். அப்போது சிம்பிளுக்கு அடுத்தால் என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்குது, ஆனால் நம்பர் இல்லை, அப்போ இது கிடையாது. சிம்பிளுக்கு அடுத்தால் என்ன இருக்குது? லெட்டர் இல்லை, நம்பர் இருக்குது, அப்போ இது கிடையாது. இதெல்லாம் நம்பர் விட்டுடலாம். அடுத்தால் நமக்கு என்ன இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும். இது டாலர் சிம்பிள். சிம்பிளுக்கு அடுத்தால் லெட்டர் இருக்கணும், ஆனால் நம்பர் இருக்குது, கிடையாது. இது சிம்பிள், அதுக்கு அடுத்தால் என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்கணும், ஆனால் நம்பர் இருக்குது, கிடையாது. இது சிம்பிள், அதுக்கு அடுத்தால என்ன இருக்கணும்? லெட்டர் இருக்குது, ஆனால் அதுக்கு அடுத்தால நம்பர் இல்லை, லெட்டர் தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே அடுத்தால இதெல்லாம் நம்பர், இதெல்லாம் விட்டுடலாம். அடுத்தால சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த சிம்பிள், அதுக்கு அடுத்தால லெட்டர், அந்த லெட்டருக்கு அடுத்தால என்ன இருக்குது? நம்பர். அப்போ இந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 1. அப்போ ஆப்ஷன் A கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு கவனமாக அதில் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் கையை வச்சே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஃபார்மேட் படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த லெட்டர் சீரிஸ், அல்பபெட் சீரிஸில் நிறைய மாடல் பார்த்தோம். இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒரு டாபிக் போட்டுகிட்டே இருக்கும். அந்த டாப்பிக்கை பார்த்துட்டு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரோ எல்லாரும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய். அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேங்களா?